Good evening, students. Now we are going to learn about public key and private key cryptography and RSA algorithm. ஸோ பப்ளிக் கீனா என்ன, ப்ரைவேட் கீனா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீவியஸ் யூனிட்டில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்கிரிப்ஷன்னா என்ன, டீக்ரிப்ஷன்னா என்னன்னு எல்லாமே பார்த்தோம். ஸோ என்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு என்னன்னா சென்டர் வந்துட்டு அந்த என்கிரிப்ஷன் கீ யூஸ் பண்ணி மெசேஜ் வந்துட்டு அனுப்புவாங்க. ஒரு சேனலை யூஸ் பண்ணி அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் அகெயின் டீக்ரிப்ட் பண்ணி ரிசீவருக்கு வந்துட்டு போய் ரீச் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். ஸோ அதே வந்துட்டு இங்கே பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி அண்ட் ப்ரைவேட் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ரெண்டு இருக்கு, சிம்மெட்ரிக் ஒன்று, அசிமெட்ரிக் ஒன்று அப்படின்றாங்க. ஸோ சிம்மெட்ரிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ஓல்டு மெத்தட், அசிமெட்ரிக் மெத்தட் அப்படிங்கிறது நியூ மெத்தட். ஓல்டு மெத்தட்னா ஓல்டு மெத்தட்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு லாக் இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் வந்துட்டு லாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பாக்ஸ் வந்துட்டு லாக் ஆகிருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கீ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வேளை நீ உன் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸை அனுப்பணும்னா அந்த கீயும் வந்துட்டு கொடுத்து அனுப்புவேன். ஸோ அப்படி சப்போஸ் அந்த கீயை கொடுத்து அனுப்பி விடுவேன், அவன் அந்த கீயை யூஸ் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்குவான். இன்கேஸ் நடுவில் வந்துட்டு அந்த கீ அவனுக்கு போய் சென்ட் ஆகிறதுக்குள்ள நடுவில் வந்துட்டு அந்த கீ தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவனால் அந்த கீ இல்லாமையும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு டூலை வச்சு உடச்சோ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அவனுக்கு வேணுங்கிற டேட்டாவை எடுத்துட முடியும் இல்லையா. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ஓல்டு மெத்தடில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 3000 இயர் பிஃபோர் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நியூவாக ஒரு மெத்தட் வந்துட்டு கொண்டு வராங்க. ஒரு கீ இருந்தால் தானே வந்துட்டு ஈஸியாக தொலைஞ்சிருச்சுன்னா வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ நான் 2 கீயை வச்சுட்டு நான் ஒரு லாக்கை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நியூ மெத்தட்காரங்க கொண்டு வராங்க. ஸோ அவங்க எப்படி 2 கீ வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுதான் வந்துட்டு பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீங்கிறது ஒரு லாக்கு, ப்ரைவேட் கீ அப்படிங்கிறது ஒரு கீ. அதாவது லாக்னா என்ன, பூட்டு, பூட்டு சாவி அப்படிங்கிறாங்க இல்லையா. பப்ளிக் கீங்கிறவங்க பூட்டு, ப்ரைவேட் கீங்கிறவங்க சாவி. ஸோ அந்த பூட்டை வந்துட்டு ஒரு சாவியை வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பூட்டு வந்துட்டு என்ன, யாருக்கு வேணாலும் நீ தரலாம். உன் ஃப்ரெண்டு உனக்கு ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா இந்த பூட்டை வச்சு அவன் பெட்டியை வந்துட்டு பூட்டிடுவான் இல்லையா. யார் வேணாலும் வந்துட்டு பூட்டிக்கலாம். ஆனா கீ வந்துட்டு யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நீ யாரை வந்துட்டு நம்புறியோ அவங்க கிட்ட மட்டும்தானே கீயை கொடுப்ப. பெட்டியை யார்கிட்ட வேணாலும் கொடுத்துடலாம், நீ வச்சிருன்னு சொல்லிட்டு. ஆனா கீ வந்துட்டு உனக்கு யாரு நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன். அததான் வந்துட்டு என்னங்கிறோம், பிரைவேட் கீ அப்படிங்கிறோம். சாவி யார்கிட்ட நீ வந்துட்டு நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட தரியோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீ கொடுப்ப. ஸோ அவங்களால மட்டும்தான் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண முடியும். அதுதான் பிரைவேட் கீ. இது வந்துட்டு பப்ளிக் கீ. சரியா. ஸோ பிரைவேட் கீனா என்ன, பப்ளிக் கீனா என்னன்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது என்கிரிப்ஷன் வந்துட்டு நடக்கிற இடம் வந்துட்டு லாக்கு, டீக்ரிப்ஷன் நடக்கிற இடம் வந்துட்டு என்னது, அன்லாக் அப்படிங்கிறோம். சரியா. ஸோ அதனாலதான் பப்ளிக் கீ ஏன் வந்துட்டு கிரிப்டோகிராஃபில யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மெயின் வந்துட்டு என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அந்த 2 கான்செப்டுக்காக தான் பப்ளிக் கீ வந்துட்டு யூஸ் பண்றாங்க. கிளியரா புரிஞ்சுதா ஏன் பப்ளிக் கீ வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு. அதாவது சிம்மெட்ரிக், அசிமெட்ரிக். சிம்மெட்ரிக்ங்கிறது ஓல்டு மெத்தட், அசிமெட்ரிக்ங்கிறது நியூ மெத்தட். அங்க சிங்கிள் கீ யூஸ் பண்ணுவேன், அசிமெட்ரிக்ல 2 கீ யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்ல என்ன நடக்குது அப்படின்னா பிளைன் டெக்ஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி டீக்ரிப்ஷனை வந்துட்டு பண்ணிட்டு எகெயின் பிளைன் டெக்ஸ்டா வந்துட்டு ரிசீவருக்கு ரீச் ஆகும். ஸோ என்கிரிப்ஷன்ல என்ன நடக்குதுன்னா நிறைய லாக் இருக்கு இல்லையா, நிறைய லாக் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், கீ எக்ஸ்சேஞ்ச், இந்த 3 தான் மெயினாக பப்ளிக் கீயோட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்எஸ்ஏ அல்காரிதம். ஸோ ஆர்எஸ்ஏ அல்காரிதம் அப்படின்னா இது வந்துட்டு 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சது. அதாவது ரிவர்ஸ்ட், ஷமீர் அண்ட் அடல்மேன்.
அப்படி 3 பேர் வந்துட்டு 1977ல ஜாயின் ஆகி வந்துட்டு கண்டுபிடிச்சதுதான் ஆர்எஸ்ஏ அல்காரிதம். ஸோ ஆர்எஸ்ஏ அல்காரிதம் எதுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது பப்ளிக் கீ கான்செப்டை மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா, மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த பப்ளிக் கீயை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொண்டு வந்ததுதான் ஆர்எஸ்ஏ அல்காரிதம். ஸோ இதுல மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மூலயமா நம்ம பப்ளிக் கீ வந்துட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னா, அந்த எக்ஸ்பொனன்ஷியல் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு தேவைப்பட்டிருக்கு. ஸோ லார்ஜ் இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லார்ஜ் இன்டீஜரை வச்சுட்டு எப்படி ஃபேக்டரைசேஷன் எடுத்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இதோட கீ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் கீஸை ரெடி பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜை லாக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் மெசேஜை அன்லாக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கீஸை ரெடி பண்ணி அந்த கீஸை வந்துட்டு லாக் பண்ண என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவோம், அன்லாக் பண்ண டீக்ரிப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த என்கிரிப்ஷனும் டீக்ரிப்ஷனும், அதாவது பப்ளிக்கையும் பிரைவேட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மூலியமா கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு யூசரும் வந்துட்டு ஜென்ரேட் பண்றோம், என்னன்னா பப்ளிக் கீயை வந்துட்டு ஜென்ரேட் பண்றாங்க. அதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, செலக்டிங் 2 லார்ஜ் பிரைம் நம்பர்ஸ். ஸோ பி அண்ட் கியூ அப்படிங்கிற ஒரு பெரிய பிரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பிரைம் நம்பர் வந்துட்டு ஒரு மாடுலஸ் யூஸ் பண்ணி அதை கம்ப்யூட் பண்ணிட்டு அதை எப்படி என்கிரிப்ட் பண்றோம் அப்படின்னா 1 less than e less than modulo of n pi of n அப்படின்னு சொல்ற. ஸோ இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் கீ கண்டுபிடிச்சுக்கிறோம். செகண்ட் கால்குலேஷன் வந்துட்டு என்னன்னா டீக்ரிப்ஷன் கீ கண்டுபிடிக்கிறோம். அதாவது e டாட் e ஈக்குவல் டு 1 மாடுல் பை ஆஃப் n அப்படின்னா ஈங்கிறது பிரைவேட் கீ, டிங்கிறது பப்ளிக் கீ. ஸோ இந்த 2 கீயை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதா இந்த கான்செப்ட் ஆர்எஸ்ஏ அல்காரிதம். ஸோ அதை எக்ஸாம்பிளோட நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ எதுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, p ஈக்குவல் டு 17, q ஈக்குவல் டு 11. இது ரெண்டும் வந்துட்டு பிரைம் நம்பர்ஸ். இந்த 2 பிரைம் நம்பர்ஸையும் வந்துட்டு n-க்கு அசைன் பண்றாங்க. ஸோ n ஈக்குவல் டு pq. ஸோ 17 into 11 187. ஸோ எகைன் இதை நம்ம என்ன பண்றோம், பை ஆஃப் n கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு ஒரு ஃபார்முலா p மைனஸ் 1 q மைனஸ் 1 சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கம்ப்யூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரைவேட் கீ கண்டுபிடிக்கிறேன். பிரைவேட் கீங்கிறது என்னன்னா e. ஸோ e ஈக்குவல் டு 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த ஜிசிடி கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ டிட்டர்மைன் பண்ணி அந்த டியை கண்டுபிடிக்கணும். ஒன்னா பப்ளிக் கீ கொடுத்துருவாங்க, இல்லையா பிரைவேட் கீ கொடுத்துருவாங்க. எய்தர் ஏதாவது ஒரு கீயை கொடுத்துட்டு இன்னொரு கீயை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறதா இந்த ஆர்எஸ்ஏவோட கான்செப்ட். அதுக்கு மெயினான அல்காரிதம் என்ன, ஃபார்முலா என்னன்னா n ஈக்குவல் டு pq, பை ஆஃப் n ஈக்குவல் டு p மைனஸ் 1 q மைனஸ் 1. ஸோ அப்படிங்கிற அந்த மெயினா இந்த ஃபார்முலா ed ஈக்குவல் டு 1 mod பை ஆஃப் n. ஸோ பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும், pq கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் e கண்டுபிடிக்கணும். எய்தர் e ஆர் d ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை ஆர்எஸ்ஏவோட எக்ஸாம்பிள். ஸோ ஏன் இது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா, இது யாருக்கு வேணாலும் தெரியலாம். ஆர்எஸ்ஏ அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கான்செப்டை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டரால கூட வேகமா பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு ஆர்எஸ்ஏ கான்செப்ட்ல யூஸ் பண்ணி பிரைவேட் கீயும் பப்ளிக் கீயும் வந்துட்டு ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிறோம். ஸோ இவ்வளவுதான் இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் கீனா என்ன, பிரைவேட் கீனா என்ன, ஆர்எஸ்ஏனா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறத கிளியரா பார்த்தீங்க. ஸோ ஆர்எஸ்ஏ மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பப்ளிக் கீயை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றது, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.